சினிமா வெளியிட நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு நடிகை, பாடகி, பாடலாசிரியர், இந்திய மியூசிஷியன், இந்த மாதிரி அவங்கள பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். எஸ், வெல்கம் ஆண்ட்ரியா. ஹாய் எல்லாருக்கும். ஹாய், எப்படி போயிட்டு இருக்கு குவாரண்டைன் டேஸ்லாம்? I'm cooking every day. குவாரண்டைனுக்கு முன்னாடி நான் கிச்சன் பக்கமே போக மாட்டேன், ஒரு காஃபி பண்ணுவேன் அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு மாஸ்டர் ஷெஃப் ஆயிட்டேன். நான் க்ரோசரி லிஸ்ட் தினம் பண்ணிட்டு கடைக்கு ஓடி போய் இதெல்லாம் வாங்கி வந்துட்டு சமைச்சு அதுதான் வந்து. But it has really taught me, hats off to all the women who do this every day of their lives. Salute to all the homemakers. Naanga eppume vande career women, we always think, we are so busy, but actually running a house is a full-time job. So that's something I realized during lockdown. ஷூட்டிங் டேஸ்லாம் மிஸ் பண்றீங்களா? எனக்கு கிட்டத்தட்ட 1 month ஆச்சு சினிமா ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் ஆகி. சோ மிஸ் பண்றீங்களா? I was missing. ஆனா எனக்கு கொஞ்சம் good luck ஆயிடுச்சு because in the quarantine period I've done a Zoom concert for corporate client. It was for chemists and basically the healthcare community. So the concert was only for healthcare workers. And I performed on a Zoom call in front of my laptop. உங்ககிட்ட பேசுற மாதிரி நான் லேப்டாப் பார்த்து நான் பாடிட்டு இருந்தேன். இந்த காலுக்கு அப்புறம் I am going to be doing another Zoom concert for Vasantham in Singapore. It's a fundraiser for people affected by COVID. And நேத்துக்கு நான் வந்து என் வீட்லயே we shot a little. வெளில வரும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும், but we shot a little film to, like a social message மாதிரி ஒரு படம். ஆனா we try to make it a commercial social message film. Okay, ஏதாவது ஒண்ணு like I've been in touch with my work. ஒரு film செட்டுக்கு போகல, but I've been in touch with my work, so it's okay, it's not bad. ஓகே. சோ நீங்க குவாரண்டைன் டேஸ்ல வந்து குக்கிங் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வேற ஏதாவது புது விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டது ஏதாவது சொல்ல முடியுமா எங்களுக்காக? இப்போ எனக்கு நிறைய டைம் இருக்கு, so I'm able to play the piano more often. So அது கொஞ்சம் பண்றேன். I'm going to practice a lot and அப்புறம் maybe by the end of quarantine நான் வந்து ஒரு பியானோ, ஒரு Zoom பியானோ கான்சர்ட் பண்ணுவேன். நீங்க ஆக்சுவலா இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியாவோட இன்ஸ்டா பேஜ்ல கொஞ்சம் போய் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு என்ன அப்சர்வ் பண்ண அப்படின்னா, ஆண்ட்ரியா அந்த குவாரண்டைன் டேஸ்ல எதுல டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியூசிக், பொயட்ரி, யோகா இதுலதான். சோ எப்படி வந்து இந்த குவாரண்டைன் டேஸ் அவங்களை ஆக்குபை பண்ணிது இந்த பொயட்ரி, மியூசிக் எல்லாம்? ஹவ் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இந்த டேஸ்ல? I think ultimately it's music that always saves me. It saves a lot of people in general. Paat ketalo, paatu paadnalo, music is it has a healing quality. It's like medicine. It's like medicine for your heart and soul. So I feel very blessed that I am a musician, and not only can எனக்கே வந்து மியூசிக் ஒரு ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அண்ட் என்னாலையும் through my music I can help other people see about life. So we're actually releasing a song, and whenever people call me, I'm happy to do Insta live videos and Kamal Sir paatla or like few lines, then another project like that. I think it's important for artists, just like healthcare workers are doing their bit, right? மியூசிக் வந்து தெரப்பி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. சோ ஆண்ட்ரியா கிட்ட இருந்து அந்த தெரப்பி எங்களுக்கு கிடைக்குமா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும்ல, அது நினைச்சேன். கண்டிப்பா. ஆசைய காத்துல தூது விட்டு
ஆடிய பூவுல வாடப்பட்டு செய்திய கேட்டொரு சாடை தொட்டு பாடுது பாட்டு ஒன்று குயில் கேக்குது பாட்டு நின்று ஆசைய காத்துல தூது விட்டு வாசம் பூவாசம் வாலிப காலத்து நேசம் மாசம் தை மாசம் மல்லிய பூமணம் வீசும் நேசத்துல வந்து வாசத்துல நெஞ்சம் பாடுது சேடு தாரர தந்தன்னான ஓகே இந்த ஆனா இந்த பாட்டுல அந்த குரூவ் இல்லாம பாடினா கொஞ்சம் எனக்கு பிடிச்ச பாட்டு நான் பாடுறேன். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி நம்மை சேர்ந்த இரவுக்கு ஒரு நன்றி அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே வா. அடச்சனையில மாயாவி சாங் எங்களுக்காக. ஹே என் தலை கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என் நலமாக்குற அந்தரமாக்குற என் நிஜம் காட்டுற பட்டா கத்தி தூக்கி பொமிட்டாய் நறுக்குற விட்டா நெஞ்ச வாரி உன் தன்னானா டூரு 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 டூரு. போதும் இல்ல, it's one of my favorite songs actually. It's a very magical song. ஆமா, பயங்கர ஸ்ரீராம் பயங்கரமா பாடியிருக்காரு. நான் வேணா கூகுள் பாடி கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல இவன் போல ஒரு கிறுக்கனும் பிறந்ததில்ல. யாஹூ பண்ணி பார்த்தேன் இவனை போல இந்த கிரகத்திலும் இன்னொருத்தன் கிடைக்கவில்லை. நான் டேட்டிங் கேட்டா வச்சு பார்த்து ஓகே சொன்னானே, ஷாப்பிங் கேட்டா ஈபேக்கும் கூட்டி போனானே, மூவி கேட்டு நியூச்சு போட்டு பக்கம் தந்தானே, பாவமா நிக்கிறான் ஊரே விக்கிறான். Meet my boyfriend. Okay. Super. I really miss being on stage now. And then really, because part of stage la paadum everybody goes crazy and everybody starts jumping. Super. இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் போக நினைக்கிற இடம் அப்படின்னா எது சொல்வீங்க? I can't wait to get back to work. Actually, the first place I want to go is stage. ஸ்டேஜ்ல போய் ஒரு ஷோ பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்ட்ரியா வந்து ஒரு நடிகையா சினிமா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. இந்த ஜர்னி வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? அப்படிதான். நிச்சயமாவேயா? எப்படி இருக்கு இந்த ஜர்னி திரும்பி பார்க்கும்போது? என்ன லேர்னிங்ஸ்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? திரும்பி பாக்குறதே இல்லையே, நான் எப்பவும் முன்னாடிதான் பார்த்துட்டே இருக்கேன். அதுதான், I never look back and think about things. சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்ட்ரியாவுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு? நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் வந்து as a persona நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சோ என்ன மாதிரியான மாற்றங்கள்? ஒரு சில படங்கள் அப்படி இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்னையும் ரசூலும் ஒரு மலையாளம் படம் பண்ணியிருந்தோம். இந்த படம் பண்ணும் பொழுது I found an Anna inside Andrea. So அந்த விதத்துல ஒரு தரமணி பண்ணும் பொழுது it made me realize how எப்படி சொல்றது,
destructive, a lot of my own relationships were. And ஒரு சந்திரா வட சென்னை சந்திரா பண்ணும் பொழுது நான் சந்திர மாதிரி இல்லவே இல்லை. அந்த தமிழ் மண்ணு தமிழ் பொண்ணு ஃபீலிங்ஸ் பயங்கரமா வந்தது அந்த படத்துக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஆண்ட்ரியாவுக்கு இல்ல, இப்ப நான் கேட்க போறது ஆல்தியாவா இருந்து நீங்க பதில் சொல்லணும். சோ இந்த குவாரண்டைன் டேஸ்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. சோ இத வந்து எப்படி பெண்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்தியாவா இருந்து ஆண்ட்ரியாட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்க்கலாம்? ஆல்தியா கேட்டீங்கன்னா ஆல்தியா வந்து செருப்பு கழட்டி அடிச்சிடுவான் படத்துல பண்ண. ஆண்ட்ரியாவுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. பட் நிஜமாவே நீங்க சொன்னது நானும் இதை பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன். எனக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த வைரஸ் எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. ஆனா இந்த லாக்டவுன் ஆல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீங்க சொன்னது just one of the many problems that people are facing. Domestic violence, both children and women will be facing. It could be physical abuse, it could be emotional abuse, it could be sexual abuse. It's மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் யோசிக்கும் பொழுது. And I really hope that these people, I mean, they only have access to a telephone, right? They would be ஓகே, கமிங் பேக் டு சினிமா. இந்த டிகேட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா விமன் சென்ட்ரிக் படங்கள் வந்து அதிகமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிட்டு இருக்கு. சோ அத பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்னது? கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனா வந்து what do I say, post lockdown I think the whole industry, the landscape of our industry will change in a major way. And I think the focus will move more to digital. I think because especially during this time they're getting used to watching a lot of content on their laptop illingala. Yeah, so and the spillover kandipa irukko, which is great for small films, and most female centric films are small films. Budget pathina, salary, ella vishayamo paakum poludhu most female centric films will fall under the small to medium film category. So I think it could be a good news because also female centric pada varumpodhu konjam content driven stories plus female centric combined panna, it's great digital content. ஆண்ட்ரியோட ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், வெற்றிமாறன், கமல் சார், இந்த மாதிரி தமிழ் சினிமா யாரெல்லாம் முக்கியமான படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லி கை காட்டுதோ அவங்க எல்லாருடைய படங்களையும் நடிச்சிருக்கீங்க. சோ இந்த இயக்குனர்களுடைய படங்கள்ல நீங்க நடிச்சதுல எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்? ஏன்? I mean நீங்க மென்ஷன் பண்ண எல்லா படங்களும் it's definitely been learning experience after learning experience. But எனக்கு என்னோட டாப் 3 films would be அன்னையும் ரசலும், தரமணி and வடச்சென்னை. ஏன் ரொம்ப ஸ்பெஷல் இந்த படங்கள்? The 3 characters are very special to me. Apart from these 3 guys, my favorite directors as such, Raji Ravi sir, Ram sir, Vetri sir, Sundar C sir also. Okay. And Kamal sir, அவர் வந்து ஒரு I mean I can't put him as a director or act, he's just Kamal Hassan. அவர் ஒரு ஸ்பெஷல் ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அவரில் இருந்து நிறைய கத்துக்கலாம். அவர் always inspiring as an actor, writer, director, dancer. அவருக்கு பத்தியும் அவ்வளோ he's so knowledgeable. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்குல்ல, இந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணணும், இந்த மாதிரியான படங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோணுதோ அந்த நேரத்துல நான் அதை பண்ணுவேன். ஸோ நான் அரண்மனை பண்ணேன். that was a very BNC commercial film and நல்லா it really worked out. So after many years சுந்தர் சி சார் வந்து இப்போ அரண்மனை 3 பண்றாரு. அதுலயும் நான் I'm doing a role and I like doing these kind of films also because இந்த படம்லாம் and
in the version of in Aranmanai 3, it's a fantastic role. It's a performance driven role. Okay. Yeah, so I'm really excited about the role and I love working with Sundar C sir. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். ரொம்ப ஜாலியா இருப்பாரு, டென்ஷனே இருக்க மாட்டாரு. தெளிவா வேலையை பார்த்துட்டு போயிடுவாரு. எந்த ஒரு ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு, இல்ல இயக்குனர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆண்ட்ரியாவுக்கு? இப்போ நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். ஐ ரியலி லைக், நான் இதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஃபேன் இல்ல, ஆனா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பயங்கர விஜய் ஃபேன் ஆயிட்டேன். ஏன்னா yeah, he is an amazing person to, you know, as a human being. Okay. ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இயக்குனர்னா மணிரத்னம் சார். கண்டிப்பா. மாஸ்டருக்குள்ள கமிட் ஆன கதை சொல்லுங்க. சொல்லணும்னா ஐ டிட் மாஸ்டர் ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். பிகாஸ் எனக்கு தெரியும் நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் நீங்க எப்போ விஜய் சாரோட படம் பண்ண போறீங்க, மேடம் நீங்க விஜய் சாரோட படம் பண்ணுங்க அப்படிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. சோ அவங்க ஜாலியா இருக்கலாமே. ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜய் சார் கூட மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்னா எது சொல்றீங்க? கார் சேஸ் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருந்தோம். நீங்க பார்க்கும்பொழுது அப்புறம் தெரியும், இட்ஸ் ரியலி கூல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நெய்வேலி கோல் மைன்ஸ்ல அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். படத்துல வேணா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு ஃபன்னி மொமெண்ட்ஸ் இருந்திருக்கா மாஸ்டர் படத்துல? நான் பிகில் பார்க்கல ஆக்சுவலி. ஓகே. பொழுது அவர் ஏதோ பிகில் அவர் பாடின பாட்டை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு தெரியல. ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் அந்த பாட்டெல்லாம் கூகுள் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் ஷூட்ல போய் நல்லா பாடிருக்கேங்க அந்த பாட்டு, என்ன பாட்டுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த பிகில்ல பாட்டு. அவர் வந்து நீங்க இப்பதான் கேக்குறீங்களா, தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடணுமே கூகுள் அதையாச்சும் கேட்டு. தரமணி ஆழ்த்தியா, வடசென்னை சந்திரா, இந்த 2 கதாபாத்திரங்களுமே வந்து வேற வேற எக்ஸ்ட்ரீம். ஆழ்த்தியா ஒரு மாதிரி, சந்திரா ஒரு மாதிரி. சோ இந்த கதாபாத்திரங்கள் வந்து அந்த இயக்குநர்கள் நரேட் பண்ணும்போது என்ன உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு, என்ன நினைச்சீங்க? அதான் நான் சொன்னேன், அவங்க நிறைய நரேட் எல்லாம் பண்ணல. பிகாஸ் அந்த ஒரு நம்பிக்கையோட தான் நான் 2 படத்துலயும் ஐ சைன் போத் தோஸ் ஃபிலிம்ஸ். நான் ராம் சாரோட நிறைய சண்டை போட்டிருக்கேன். இல்ல எப்படி சம்டைம்ஸ் as a woman also we feel, ஐயோ இந்த பொண்ணு எப்படி இதெல்லாம் பண்றா தோணும்ல. பிகாஸ் ஐ மே நாட் அக்ரி. அண்ட் சந்திரா, நான் 2வது நாள் ஷூட்டுக்கு அப்புறம் நான் நீங்க வேணா வேற ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க இந்த ரோலுக்கு, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் it took some time to get used to Chandra. இன்ட்ரோல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆண்ட்ரியாவுக்கு வந்து ஒரு முகம் மட்டும் கிடையாது. நடிகை, பாடகி, பாடலாசிரியர், இசையமைப்பாளர், அப்படி சொல்லிட்டே போலாம். சோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க தன்ன ரோலையும்? எனக்கு என்ன தோணுதோ நான் பண்றேன், அவ்வளவுதான். அதுதான் உண்மை ஆக்சுவலி. உங்களுக்கு பிடிச்ச முகம் எது ஆண்ட்ரியாவது? I actually want to focus more on my writing. ஒய் இசை, பாடல், அதை தாண்டி எழுத்துல ஆர்வம் திடீர்னு? I love being a singer. I love being an actor. I will continue to be a singer and actor as long as, you know, people want to see me and people want to listen to me. நான் இருப்பேன், நான் அங்கேயும் போக மாட்டேன். பட் அந்த ரைட்டிங் ப்ராசஸ் இஸ் அது வந்து நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது ஒரு புது விஷயம், எனக்கே ஒரு புது விஷயம். நான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோரை திறக்கிறேன். இப்போ ரீசெண்டா broken wings அந்த கவிதை தொகுப்பு ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. Something close to my heart. எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து I've been writing. So collection of poems from the time I was 17 till the time of publication. இது வரைக்கும் the book is not available to the public. That's why I'm uploading the poems on Instagram, and maybe after all this we'll, you know, publish the book and people can get copies if they want it. So சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சுத்தி சர்ச்சையும் நிறைய வரும். சோ ஆண்ட்ரியா வந்து உங்களை சுத்தி வர சர்ச்சைகள்லாம் வந்து எப்படி ஃபேஸ் பண்றீங்க? முன்னாடிலாம் நான் கோவப்படுவேன்.
இப்போ ஐ டோன்ட் ரியாக்ட் மச் பிகாஸ் மனசு கஷ்டப்படும். ஆனா அதை பத்தி பேச வேண்டாமே, அப்படியே விட்டு 100 பேர் 100 விஷயத்தை பத்தி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு தான் தெரியும் எனக்கு என்ன நடந்தது, என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். பட் I think after a point of time you stop trying to defend yourself to the world. It's like there's a saying, the people who matter will understand, and the rest of them, it doesn't matter. Gautam Menon கூட அந்த அறிமுகம் கிடைச்சது. Actually I did an ad with Gautam Menon sir for Mirinda. Okay. அந்த ஆடுக்கு அப்புறம் தான் they asked me if I would do அதுக்கு முன்னாடியும் எனக்கு நிறைய படம் they had called. எனக்கு அந்த டைம்ல I was studying, so I didn't want to get into films. But இந்த படம் வந்து அவரோட ஏடி எனக்கு தியேட்டர் மூலமா தெரிஞ்சவங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க, எனிவே யூ வாண்ட் டு கோ, அண்ட் ஐ வாஸ் கோயிங் டு டூ another degree in the US, மியூசிக் டிகிரி. ஸோ அவங்க சொன்னாங்க, நீ யூஎஸ்க்கு போய் படிக்க போற, இந்த ஒரு சின்ன படம் பண்ணிட்டு உனக்கு கொஞ்சம் பாக்கெட் மணி கிடைச்சிடும், பண்ணிட்டு போயிடு, அது சொன்னாங்க. அதுக்காக தான் படத்தை வந்து. ஓகே, லாஸ்டா எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாங் பாடி இன்டர்வியூ நம்ம முடிச்சிடலாம். 1001 மாலை நேரம். ஓ, மாலை நேரமா? மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னல் ஓரம் நிற்கிறேன். Okay, see, I'm coughing. From the beginning. Okay. மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னல் ஓரம் நிற்கிறேன். நீயும் நானும் ஒரு போர்வைக்குள்ளே சிறு நேரம் போலே மிதக்கிறேன். ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் வழி மாறும் பயணங்கள் தொடர்கிறது. இதுதான் வாழ்க்கையா, ஒரு துணைதான் தேவையா, மனமேனா என்னை கேட்கிறது. ஓஹோ, காதல் இங்கே வந்தது, கவிதை ஒன்று முடிந்தது, தேடும் போதே துணிந்தது அன்பே. இது சோகமான ஒரு சொல், என்னுள்ளே பரவிடும் நம் பழகிய காலம் பரவசம் அன்பே. இது தருமே. Thank you so much, Andrea. We'll meet you soon. Bye.